பொதுவாக எப்படி ஏற்படுதுன்னா, நிறைய அந்த பேர் நடந்து போகும்போது ஸ்டெப்ல போகும்போது என்ன இருக்குன்னா, காலு டக்குன்னு வெளிப்பக்கமா அப்படி திரும்பிடும். அவுட்டர் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு போனுக்கும் காலில் குதிங்கால இருக்கக்கூடிய போனுக்கும் கனெக்ஷன்ஸ் சில லிகமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது அவுட்டர் சைட்ல திரும்பும்போது இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிடும். இப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது இட் ப்ரொடியூசஸ் ஸ்ப்ரெயின். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெயினாக வந்தால் கூட பெட்டர் யூ கேன் ஹேவ் இட் ஃபார் சம் கிரேப் பேண்டேஜ் போட்டுக்கணும். கொஞ்சம் ரொம்ப அசைவு இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த வீக்கம் அதெல்லாம் ஏற்படுறத குறைக்கிறதுக்கு கொஞ்சம் மாத்திரைகள், வலி குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் அதெல்லாம் எடுத்துக்கணும். மினிமம் ஒரு 2 weeks ஆகும். ஸோ ஆனால் அதுக்கு ஸ்ப்ரெயின் தான் கண்டுபிடிக்க முன்னாடி கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, எக்ஸ்ரேல ஃப்ராக்சர் ஒன்றும் இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பேக் பண்ணுறதை குறைச்சிக்கலாம். கொஞ்சம் காலை நைட்டில் படுத்துக்கும் போது தூக்கி வச்சு படுத்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜில் உடனே அன்றைக்கி வந்து ஐஸ் டியூப் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஐஸ் ஊத்தனை கொடுக்கலாம். ஒரு 2-3 டேஸ்க்கு பார்க்கலாம். அது 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் பெயின் குறையினா கண்டிப்பாக வந்து டாக்டர் பார்த்து டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் பேண்டேஜஸ், கம்ப்ரெஷன் பேண்டேஜ் இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்தா தான் சரியாகும்.